துவக்க விழாவில் வருகை தந்து இங்கே இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம் குறித்து சொல்லி வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற பாசத்திற்குரிய ஜிஎஸ்பியினுடைய இயக்குனர் அருட்தந்தை சைமன் அவர்களே மற்றும் இங்கு இந்த ஜிஎஸ்பி குறித்து இந்த திட்டத்தினுடைய செயலாக்கங்கள் குறித்து அறிமுகப்படுத்தி அதனுடைய செயல்பாடுகளை அருமையாக விளக்கி சென்றிருக்கிற அருமை நண்பர் திரு மனோஜ் அவர்களே, இந்த விழாவிலே பங்கு கொண்டு பெருமைப்படுத்தியிருக்கிற பள்ளியினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய அருட்தந்தை தேவதாஸ் அவர்களே, எனக்கு முன்னால் ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தி இதற்கு முன்னாலும் அவருக்கு ரசிகன், இதற்கு பின்னாலும் அவருடைய பேச்சுக்கு நான் ரசிகன் என்பதை நிரூபித்து சென்று அமர்ந்திருக்கிற அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஜிஎஸ்பியுடைய அமைப்புகளை அதனுடைய செயல்பாடுகளை தாங்கி பிடித்திருக்கிற அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்களாகவும் அதனுடைய இயக்கிக் கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால உயர் அதிகாரி பெருமக்களே, ஒரு காலத்தில் இந்த புனித வல்லநாள் புனித வள்ளலார் கல்லூரியுடைய மேல்நிலை பள்ளியில் நான் படித்ததனால் இந்த தேசத்திலே மிக உயர்ந்த இடத்திலே இங்கு இருக்கிறேன், எனக்கான விதை இங்கே விதைக்கப்பட்டது என்கிற பெருமைப்படத்தக்க அளவிலே வருங்காலத்தில் சொல்லவிருக்கிற அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இதுபோல போட்டித் தேர்வுகள் குறித்து இதர குடிமைப் பணிகளிலே உயர் அதிகாரிகளாக வர வேண்டும் என்கிற விருப்பமுடைய மாணவர்களுக்காக நீங்கள் பேச வேண்டும் என்று அழைக்கிற போதெல்லாம் நான் பள்ளிகளுக்கு செல்வதுண்டு. அந்த பள்ளிகளில இயல்பாக பொதுவான எண்ணம் கொண்ட பிள்ளைகளால் அதிகம் இருப்பார்கள். அதுல அந்த குறிப்பிட்ட ஆர்வம் அந்த துறையிலே அந்த குடிமைப் பணியில எழுதி உயர் அதிகாரிகளாக ஆக வேண்டும் என்கிற விருப்பமுடைய மாணவர்கள் அந்த மேடைக்கு கீழே அதிகம் இருக்க மாட்டார்கள். அது நான் கண்ட உண்மை. ஆனால் ஏதோ ஒரு இராணுவ ஒழுங்கோடு ஒரு இராணுவ மிடுக்கோடு இங்கே உறுதிமொழி எல்லாம் ஏற்று கையிலே நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் வைத்துக் கொண்டு பார்க்கிற போது நான் தவறாக உங்களை எல்லாம் நினைத்து விட்டேன் மாணவ செல்வர்கள். நீங்கள் இருந்த மேடையிலே நான் பேசினேன் என்கிற பெருமையை இன்னும் சற்று காலத்தில் நான் பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. ஒரு பொறுப்பான நான் அருட்தந்தை சைமன் அவர்களிடத்திலே நான் அவருக்கு ஒரு வருட காலம் என்னோடு அவர் மனதில் என்ன நினைத்தாரோ என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு வருட காலம் என்னோடு போராடி பார்த்து தேதி கொடுங்கள் என்று தமிழகத்தினுடைய நாலாபுறமும் அவருடைய செல்வாக்கை எல்லாம் பயன்படுத்தி நண்பர்கள் மூலமாக சொல்லி இறுதியாக இந்த வாரம் உடனடியாக அவருக்கு அந்த தேதியை தந்து சொன்ன பிறகு அவர்தான் பேசினேன். நீங்கள் என்ன மாதிரியான செயல் திட்டம் வைத்திருக்கிறீர்கள், எதற்காக என்ன பேச அழைக்கிறீர்கள் என்று கேட்கிற போது ஒரு 2 தகவலை சொன்னார். அது சில நிமிடங்கள் தான் இருக்கும் அவருடன் அந்த அலைபேசியிலே பேசிய போது. அதற்கு பிறகு அவர் அந்த செயல்பாட்டு குறித்த திட்டங்களை பிறகு தாள்களில் அனுப்பி வைத்து விட்டார். 2 தகவலை சொன்னார் பிள்ளைகள். எனக்கு அந்த தகவலை கேட்டு உண்மையிலே பிரமித்து போனேன். ஒன்று, வெறும் அதிகாரிகளை உருவாக்குவதல்ல எங்களுடைய நோக்கம். அதை செய்வதற்கு 1000 பயிற்சி நிறுவனங்கள் இருக்கிறது. அது எங்கள் நோக்கம் அல்ல. ஒழுக்கம் அல்ல, சமூக பொறுப்புள்ள ஒரு அதிகாரிகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஜிஎஸ்பியினுடைய நோக்கம் என்கிறது. அந்த திட்டத்திலே பங்கெடுத்துக் கொள்வதில் பெருமை கொள்வதை தவிர வேற என்ன இருக்க முடியும் எனக்கு? ஒன்று,
இரண்டாவது ஒன்றை சொன்னார். மாணவ செல்வங்கள் இந்த குடிமை பணிக்கு எழுத வருகிற போது, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற போது IAS ஆக வேண்டும், IPS ஆக வேண்டும், உயர் அதிகாரிகளாக ஆக வேண்டும் என்றெல்லாம் அவர்களுடன் பேசுகிற போது அவர்கள் தயங்குகிறார்கள். மனதிலே அவர்களுக்கு அச்சம் இருக்கிறது, ஒரு தன்னம்பிக்கை அவர்களிடத்திலே இருக்கவில்லை. நான் பொறியாளனாக ஆகிறேன், மருத்துவனாக ஆகிறேன் என்றுதான் சொல்லுகிறார்களே ஒழிய ஒரு உயர் அதிகாரியாக ஆக வேண்டும், IAS ஆக வேண்டும், IPS ஆக வேண்டும் என்கிற சிந்தனை அவர்களுக்கு இயல்பாக வர மறக்கிறார்கள். வரமாட்டேன் என்கிறது அவர்களிடத்திலே என்று அவர் சொல்லுகிற போது என்னுடைய பேச்சை அந்த ஒரு ஒற்றை சிந்தனையிலே இன்றைக்கு வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். பிள்ளைகளே, பயத்தை எதிர்கொண்டு தன்னம்பிக்கையை வளர்த்தெடுத்து உங்களை அதிகாரியாக ஆக்குவதற்கான செயல் திட்டம் என்னவாக இருக்க முடியும் என்று யோசித்த போது இன்றைக்கு நான் பேச வந்திருக்கிறேன். பயம். இன்றைக்கு எனக்கு முன்னால் திரு மனோஜ் அவர்கள் சொன்னார்கள், அவரும் சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு இப்போது கிடைத்தது போல கிடைத்தால் என்னுடைய இடத்தில் அவர் இருப்பார் என்று சொன்னார். மனோஜ் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், நீங்கள் இப்போது கூட என்னுடைய இடத்தில் வரலாம், ஆனால் நான் எப்போதுமே அந்த இடத்திற்கு வர முடியாது. அவருக்கு இளம் வயதாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு அதிகாரியாக, ஒரு IAS அதிகாரியாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு மனதில் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். மனோஜ் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கு 317 IAS அதிகாரிகள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த 317 நபர்களை செம்மைப்படுத்துகிற, செழுமைப்படுத்துகிற அறிவால், ஒழுக்கத்தால், பொறுப்பால் உருவாக்கி காட்டுகிற அந்த பொறுப்பிடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய தலைவர், இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏற்கனவே பயம் குறித்து சொன்னேன். இது எங்களுக்கெல்லாம் இல்லை என்று சொன்னாலும் கூட இயல்பாகவே இருக்கும். இப்போது உங்களுக்கு அது தெரியாது. ஏனென்றால் பள்ளிகளிலே நீங்கள் இப்போது படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சரியான போட்டித் தேர்வு எழுதுகிற போது, கல்லூரி படிப்பை முடிக்கிற போது அங்கே அதனுடைய இயலாமை, அங்க இருக்கிற அந்த சமூக போட்டி இருக்கிறது இல்லையா, எல்லாவற்றுக்கும் போட்டி உண்டு. எக்ஸலன்ட். அது யாரும் தன்னுடைய எல்லா கட்டத்திலும் தாண்டி நிற்கிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி அங்கு காத்திருக்கிறது. அங்கு இயல்பாகவே ஒரு தயக்கம் எழும். அது தவறில்லை. ஏன்னா எனக்கு இருந்தது எனக்கு இந்த வாய்ப்பெல்லாம் இல்லை. பள்ளிக்கூடத்திலே இதே பள்ளிகளிலே 1988 என்று நினைக்கிறேன், ஜோசப் காலேஜினுடைய வளாகம் அது, ஒரு பேச்சு போட்டிக்கு வந்தேன். சுற்றுச்சூழல் குறித்த பேச்சு போட்டி. அப்போது நான் 11ஆம் வகுப்பு 11வது படித்துக் கொண்டிருந்தேன். ஆங்கிலத்திலே பேச சொன்னார்கள். எப்படியோ ஈசு வாசனம் மனப்பாடம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்து நின்று பேசினேன். தோந்து போனேன். எனக்கு பரிசு கிடைக்கல. ஆனால் என்னுடைய முயற்சியை நான் விடவில்லை. தொடர்ந்து எத்தனையோ போட்டிகள், களங்கள், மேடைகள் எனக்காக காத்து கிடந்தது. மாநில அளவிலே முதல்வர் அவர்களிடத்திலே 2-3 பரிசுகள் பெற்றேன், வாங்கினேன். எந்த பள்ளியிலே பரிசு கொடுக்காமல் திரும்ப சென்றோனோ அதே பள்ளியிலே அழைத்து வைத்து சிறப்பு பேச்சாளராக என்னை பேச சொல்லுகிறார்கள். 1988 அல்லது 87ஆக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஜோசப் காலேஜ் வந்தவுடனே அருட்தந்தை அவர்கள் கேட்டேன், பெரிய ஆடிட்டோரியம் இங்க ஒன்று இருக்குமே, அது எங்க இருக்கு? காரணம் தான் நான் தோர்ந்து போய் திரும்பி ஆடிட்டோரியம் இரவு 9 மணிக்கு அடிக்கடி மின்சார விளக்கெல்லாம் அப்போது அணைந்து போனது. அப்போது இருக்கலாம். எந்த பள்ளியிலே தோற்று போய் திரும்பினேனோ பேச்சு போட்டியிலே, அதே பள்ளியிலே அழைத்து சிறந்த பேச்சாளர் என்று என்னை கௌரவித்து பேச சொல்லியிருக்கிறார்கள். ஆக தோல்வி என்பது விலகி நிற்கும் வெற்றி. தோல்வி என்பது விலகி நிற்கும் வெற்றி, அவ்வளவுதான். நான் பேச வேண்டிய விஷயத்தை வந்து விடுகிறேன். அந்த பயத்தை அகற்றி தன்னம்பிக்கையை வளர்த்தெடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒற்றை சிந்தனையிலே என்னுடைய பேச்சு அமைத்துக் கொள்கிறேன். பயம். தென்கட்சியார் ஒரு கதை ஒன்று சொல்லுவார். தென்கட்சியார் ஒரு சிறு கதையிலே தொடங்குகிறேன். பிள்ளைகள், ஒரு ஊர்ல ஒரு பெரிய பயம் ஒன்று நிலவி வந்திருந்தது. அந்த ஊர்ல ஒரு மரத்துல ஒரு பேய் குடியிருந்ததா. அந்த ஊர்ல ஒரு மரத்துல பேய் குடியிருந்ததா. அந்த ஊரில் உள்ள மக்களை எல்லாம் அந்த பேய் அந்த மாலை நேரத்திலே அது வழியாக யாரெல்லாம் நடந்து செல்கிறார்களோ அவர்களை பயமுறுத்துகிற நோக்கில் திடீரென்று மரத்திலிருந்து கீழே குதித்து அவர்களை பயமுறுத்தலாம். அதுதான் அந்த பேயோட வழக்கம். அது பயமுறுத்தி கொண்டிருந்தது அந்த ஊரில் உள்ள மக்கள்.
அந்த மரத்திலிருந்து குதித்து அந்த பயம் கொடுத்துக்கிற அந்த பேயுடைய அந்த சம்பவத்தை, அந்த பேயினால் அந்த மக்கள் பயந்து கொண்டிருக்கிற அந்த சூழலை ஒரு 3 திருடர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள். 3 திருடர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா பிள்ளைகளே? ஒரு நாள் அந்த மரத்திலே ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள். உட்கார்ந்து கொண்ட பிறகு அந்த ஊரிலே ஒரு வியாபாரி ஒருவர் கையிலே பொருளோடு பணத்தோடும் அந்த மரம் வழியாக அருகே நெருங்கி வருகிறார். மரம் கிட்டே வந்த பிறகு அவருக்கு அந்த பயம், இயல்பாகவே அந்த பயம் வந்து விடுகிறது. ஐயோ, பேய் குதித்து விட்டால் என்ன செய்வது? அவருக்கு தெரியாது அங்கே 3 திருடர்கள் மேலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். இருந்தாலும் பயத்தை, அந்த பொருளையும் பணத்தையும் கையில இறுக்கி பிடித்துக் கொண்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை கடவுள்களையும் வேண்டிக் கொண்டு ஒரு கடவுள் பாடலை எல்லாம் பாடிக்கொண்டு அந்த மரத்தை தாண்டி செல்ல முயல்கிறார். திடீரென்று அந்த 3 திருடர்களும் மரத்திலிருந்து குதிக்கிறார்கள். என்ன நடந்தது தெரியுமா? 3 திருடர்களும் மேற்கு பக்கம் ஓடினாங்க. அந்த வியாபாரி அதோட எதிர்பக்கம் ஓடினார். என்னன்னா, ஏறினது 3 திருடன் தான், குதிச்சது 4 பேர். ஆமா, பயம். பயம் வந்து நம்மளை ரொம்ப பீதிக்கு உள்ளாகும். எதற்கெடுத்தாலும் பயம். ஏனென்றால் பிள்ளைகளை, பயம்ங்கிறது ஒரு கற்றுக்கொள்ளப்பட்ட நடத்தை, லேர்ன்ட் பிஹேவியர் அப்படிங்கிறது அறிவியல். ஆதி மனிதன் அவனுடைய வாழ்க்கையில இயற்கையை கண்டு பயந்தான், இடி மின்னலை கண்டு பயந்தான், நெருப்பை கண்டு பயந்தான், இல்லையா? அப்ப வெளிப்புற நிகழ்வுகளால், வெளிப்புற அனுபவங்களால் அவனுக்கு மனதில் ஏற்படுத்திய அந்த கருத்துருவாக்கம் தான் பயம். பயம்ங்கிறது கற்றுக்கொள்ளப்பட்ட நடத்தை. பயம் என்பது கற்றுக்கொள்ளப்பட்ட நடத்தையாக இருக்கிற போது பயமற்ற தன்மையையும் கற்றுக்கொள்ள முடியும். அவ்வளவுதான். பயத்தை கற்றுக்கொள்கிற போது பயமற்ற தன்மையையும் கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் நான் சொல்ல வருகிறேன். ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு சிறு குழந்தை நெருப்பை நோக்கி செல்கிறது. நெருப்பை நோக்கி செல்கிறது. அதற்கு நெருப்பு சுடும் என்று தெரியாது. ஆனால் செல்லும், கை வைக்கும். கை வைக்கிற போது அதற்கு சுடும், வலிக்கும். அதற்கு பிறகு எந்த காரணத்தை கொண்டும் அது நெருப்பை தொடாது. ஏனென்றால் கொண்டு விட்டது. நெருப்பு என்றால் பயம் என்பதை கற்றுக்கொண்டு விட்டது. பயம் ஒரு கற்றுக்கொள்ளப்பட்ட நடத்தை. அதை எப்படி எதிர்கொள்வது? அதை எப்படி எதிர்கொள்வது? பயங்கிறது கற்றுக்கொள்ளப்பட்ட நடத்தையாக இருக்கிற போது அது மனதோடு சம்பந்தப்பட்டது. பிள்ளைக்கு நெருப்பு சுடும் என்பது தெரியும். பெரியவர்களுக்கு அது அனுபவத்தின் மூலமாக வந்தது, பிள்ளைக்கு தெரியாது. ஆக பயம் கற்றுக்கொள்ளப்பட்ட நடத்தையாக இருக்கிற போதும், அது மனதோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிற போதும், அதற்கான தீர்வும் அங்கே இருந்துதான் தொடங்குது. அதற்கான தீர்வும் அங்கே இருந்துதான் தொடங்குது. எப்படி தொடங்குது? நீங்கள் இதை எழுதி கூட கொள்ளலாம். ஏனென்றால் மற்ற மேடையில் இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு இது போல ஒரு சூழலை நான் இதுவரை கண்டதில்லை. நோட்டு புத்தகம் பேனாவோடு அவர்களை தயார் செய்கிற ஒரே பள்ளியும் அதனுடைய நோக்கமும் இங்குவாகத்தான் இருக்கும். அதாவது உளவியல் ரீதியாக ஒரு 4 விஷயத்தை சொல்லுவார்கள். உளவியல் ரீதியாக 4 விஷயத்தை சொல்லுவார்கள். ஒன்று, ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை, இப்ப நீங்க இருக்கிறீங்க, ஒரு உங்களுடைய வயசு 2 வயசு இருக்கிற போது ஒரு கார்ல டிரைவர் சீட்ல ஏறி உட்காருறீங்க. டிரைவர் சீட்ல ஏறி உட்கார்றப்ப அந்த காரை ஓட்ட நீங்க முயற்சி பண்றீங்க. ஆனா உங்களால முடியுமா? முடியாது. ஆனா ஓட்ட தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு பேரு ஒரு கேட்டகரி. அந்த கேட்டகரி பேரு அன்கான்சியஸ் இன்காம்பிட்டன்சி அப்படின்றாங்க. அதாவது ஓட்ட தெரியாதுங்கிறது உங்களுக்கு தெரியாது, அதே சமயத்துல ஓட்டவும் தெரியாது. கரெக்டா? இது ஒரு லெவல். 4 லெவல் சொல்லுவேன். முதல் லெவல் சொல்லிட்டேன். இரண்டாவது லெவல் என்னன்னா, உங்களுக்கு ஒரு 8-9 வயசு ஆயிடுது. அதே டிரைவர் சீட்ல போய் உட்கார்றீங்க. அப்ப உங்களுக்கு ஓட்ட தெரியுமா? அப்பயும் தெரியாது. அது சிறப்பு பயிற்சிகள் கொடுத்தா மட்டும்தான் தெரியும். ஆனா அப்ப உங்களுக்கு ஓட்ட தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அது ஒரு 2வது லெவல். அதாவது கான்சியஸ். உங்களுக்கு தெரியும் எனக்கு ஓட்ட தெரியாது அப்படிங்கிறது தெரியும். அதே சமயத்துல இன்காம்பிட்டன்சி, உங்களுக்கு ஓட்ட தெரியாது உண்மையிலே. இது 2வது லெவல், கான்சியஸ் இன்காம்பிட்டன்சி அப்படின்பாங்க. இப்போ 3வது லெவல், உங்களுக்கு வயசு 14-15 ஆச்சு. ஓட்ட தெரியுமா? தெரியும். ஓட்ட தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியும்.
உங்களுக்கு உண்மையிலே ஓட்டவும் தெரியும். சரியா? இந்த லெவலுக்கு பேரு கான்சியஸ் காம்பிடன்ஸ். என்னது? காம்பிடன்ஸ். இந்த கான்சியஸ் காம்பிடன்ஸ்ல நீங்க என்ன செய்வீங்கன்னா, டிரைவர் சீட்ல ஓட்டிட்டு இருக்கிற போது அதுலயே கவனமா இருப்பீங்க. பக்கத்துல யாராவது கேள்வி கேட்டா கூட உங்க காதுல விழாது. ரோட்டை பாப்பீங்க, சிக்னல் பாப்பீங்க, பின்னாடி எது வருதுன்னு பாப்பீங்க. அப்படி கான்சியஸா இருந்தா மட்டும்தான் உங்களால ஓட்ட முடியும். சரியா? ஆனா அடுத்த லெவல் ஒண்ணு இருக்கு, அன்கான்சியஸ் காம்பிடன்சி. ஒரு 20-22 வயசு ஆயிடுச்சு, வண்டி ஓட்டி போறீங்க. பக்கத்துல யாராவது கேள்வி கேட்டா பதில் சொல்லுவீங்க. கண்ணாடியை கீழே இறக்கி கை காட்டி சிக்னல் காட்டுவீங்க. எதிர்த்தாப்புல சிக்னலை பாப்பீங்க. முடிஞ்சா போன கூட அட்டன் பண்ணுவீங்க. பண்ணக்கூடாது, இருந்தாலும் பண்ணுவீங்க. இதெல்லாம் அன்கான்சியஸாவே உங்களுக்கு செய்ய வரும். வருமா? வரும். இயல்பாவே செய்வீங்க. அன்கான்சியஸ் காம்பிடன்சி. பிள்ளைகளே, உங்களுடைய லட்சிய வேகத்தை, உங்களுடைய கனவை, உங்களுடைய ஆசையை அந்த 4வது லெவல் என்று அழைக்கப்படுகிற அன்கான்சியஸ் காம்பிடன்ஸ்ல கொண்டு போய் வச்சீங்கன்னா வருங்காலத்தில் நீங்கள் தான் உயரதிகாரி. ஏனென்றால் மனத்தினுடைய வலிமை இருக்கிறது இல்லையா, அது ரொம்ப அளப்பரியது. அது மனத்தினுடைய வலிமை, அது உங்களால் அதை விளக்கவே முடியாது. அவ்வளவு எண்ணங்களுடைய ஆற்றல், மனத்தினுடைய வலிமையை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால் பயத்தை விட்டு வெளியே வருகிறேன். ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு எளிய உதாரணம் சொல்றேன். ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் நான் வீட்டுல. ஒரு நல்ல கோடை காலம். பிள்ளைகள் இதை கவனமாக கவனிக்கணும். நல்ல கோடை காலம், நல்லா தூங்கிட்டு இருந்தேன். நள்ளிரவு திடீரென்று மின்சார தடை வழங்கும் போது அப்ப கரண்ட் போயிடுச்சு. புழுக்கம், தூக்கம் கலைஞ்சிருச்சு. நான் இருந்ததும் நல்ல மேல அறை, மாடியில், முதல் மாடியில். தூக்கம் கலைந்து போன பிறகு நள்ளிரவு எழுந்து சென்று ஜன்னலை திறந்து வைத்தால் காற்று வருமே என்ற ஆசையோடு சென்று ஜன்னலை திறந்து விட்டு வந்து படுத்தேன். அற்புதமான காற்று. சென்னல் அகிலுடனும் மடைபுணரும் சிறுக்க வருகிற பாவேந்தன் பாரதிதாசன் சொன்ன தென்றல் காற்று, அற்புதமான காற்று வந்தது. நல்ல தூக்கம். விடிந்தது. பிள்ளைகளே, விடிந்தது. அறையை சுற்றுமுற்று பார்க்கிறேன். எனக்கு அதிர்ச்சி. பீரோ திறந்து கிடக்கிறது. நான் ஜன்னலைத்தானே திறந்து வைத்தேன் என்று ஜன்னலை திரும்பி பார்க்கிறேன். ஜன்னல் மூடியே கிடக்கிறது, ஆனால் பீரோ திறந்து கிடக்கிறது. என்ன நடந்தது? நான் தூக்க கலக்கத்திலேயே ஜன்னலை திறப்பதாக நினைத்து பீரோவை திறந்து வைத்து வந்து படுத்திருக்கிறேன். ஆனால் நான் தூங்கினேன். எப்படி என்றால், நான் திறந்து வைத்தது ஜன்னல் தான் என்று என் மனம் நம்பியது. அதனால் தூங்கினேன். நான் திறந்து வைத்தது ஜன்னல் தான் என்று என்னுடைய ஆழ்மனத்திலே ஒரு செய்தி போயிடுச்சு. ஆகையால் தூங்கினேன். மனத்தினுடைய வலிமை அதுதான். அதை இதுவரை நான் வேடிக்கையாக சொல்லவில்லை. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற உளவியல், அறிவியல் சோதனையாளர்கள், மருத்துவர்கள் எல்லாம் இதை நிரூபித்திருக்கிறார்கள். நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை. ஒரு 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு கூட ஒரு சோதனை செய்தார்கள். மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதிக்கு நடத்தப்பட்ட சோதனை. 2-3 நூற்றாண்டுகளுக்கு பிறகு மருத்துவ நாகரிகம் வளராத காலத்திலே நடந்த சோதனை. ஆழ் மனதினுடைய வலிமையை, எண்ணங்களினுடைய ஆற்றலை உணர்ந்து கொள்வதற்காக, நிரூபிப்பதற்காக நடத்தப்பட்ட சோதனை. என்ன சோதனை என்றால், ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதியை இந்த ஜுகுலார் வெயின் என்று கழுத்தை ஒரு பகுதி இருக்கிறது தெரியுமா? ஜுகுலார் வெயின். அதுல ஒரு சின்ன பிளேடை வைத்து அதை அறுத்துக் கொண்டால் ஒரு சில மணி நேரங்களிலே அதில் வருகிற அந்த ரத்தம் மூலமாக மரணம் சம்பவித்துவிடும். அதுதான் அறிவியல் உண்மை. அந்த மரண தண்டனை கைதிக்கு அதை பற்றி தகவலை சொல்லிவிடுகிறார்கள். மனதினுடைய ஆற்றல், எண்ணங்களுடைய வலிமை எப்படி இருக்கிறது என்பதற்கு நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை. பிள்ளைகள் நன்றாக கவனிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த ஜுகுலார் வெயினை அறுத்தால் வருகிற ரத்தம் மூலமாக மரணம் சம்பவிக்கும் என்கிற செய்தியை அந்த மரண தண்டனை கைதிக்கு சொல்லிவிட்டு அவனை படுக்க வைக்கிறார்கள். வேற ஒன்றும் செய்யவில்லை. ஒரு நல்ல ஐஸ் கத்தி, நல்ல நீளமான ஐஸ் கத்தினா, ஐஸ் கத்தியில ஐசாலே செய்யப்பட்ட கத்தி போன்ற ஒரு வடிவம். அதுல அறுத்தால் ரத்தம் வராது. கழுத்திலே வைக்கிறார்கள். அவனுக்கு தெரியாம, அந்த கைதிக்கு தெரியாம கழுத்தில வைக்கிற போது அவனுக்கு பயம் வந்து விடுகிறது. அவர்கள் சொன்னது போல என்னை அறுக்க பார்க்கிறார்கள்.
கொஞ்ச நேரத்துல ஒரு தண்ணீர் பாக்கெட்டா அந்த ஐஸ் வச்ச அந்த முனையிலிருந்து ஒரு சொட்டு சொட்டா விட ஆரம்பிக்கிறாங்க. சில நேரங்கள் சென்றது. அவனுக்கு அந்த விழுகிற அந்த தண்ணி விழுகிற சத்தம் ரத்தம் என்று அவன் மனம் நம்பியது. அந்த ஐஸுடைய வடிவம் வந்து கத்தி என்று அவன் மனம் நம்பியது. அரை மணி நேரத்திற்கு பிறகு பிள்ளைகளே மரண பயத்தில் அவன் அலறுகிறார். ஐயோ, என் உயிர் போயிட போகிறது, என்னை காப்பாற்றுங்கள் என்று மரண பயத்திலே அவன் அலறியதாக அந்த சோதனை சொல்லுகிறது. வேறு ஒன்றும் இல்லை, மனத்தினுடைய வலிமை அது, எண்ணங்களுடைய ஆற்றல் அது. அந்த மனத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி உங்கள் ஆழ் மனதிலே உங்கள் ஆசையை நீங்கள் விதைத்து விட்டீர்கள் என்றால் இந்த 317 பேர் உயர் அதிகாரிகள். 317 பேர் எண்ணங்கள் தான் நம்மை உருவாக்குகிறது. எதுவும் என்னவாக நினைக்கிறீர்களோ அதுவாக ஆவீர்கள். வெள்ளத்தனைய மலர் நீட்டம், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் வள்ளுவன் சொல்வான் இல்லையா? அதுபோல ஒரு முறை இங்கிலாந்து ராணியினுடைய செல்வ செழிப்பை பற்றி, பிரிட்டிஷ் மகாராணியுடைய அந்த செல்வ அரண்மனையை பற்றி, ஆடம்பர பங்களாவை பற்றி எல்லாம் நீலகிரியில் இருக்கிற பழங்குடியினர் மக்களாகிய அந்த தோடர்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தோடர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், நீலகிரியிலே சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் அது. இப்பொழுது இல்லை, இப்பொழுதெல்லாம் அவர்கள் மிகுந்த நாகரிகம் உள்ள மக்களாக மாறிவிட்டார்கள். நீலகிரியிலே தோடர்களுடைய அந்த பழங்குடியின மக்கள் வந்து எருமை மாடுகள் வைத்து அவர்கள் வாழ்க்கை நடத்துவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே எருமை மாடுகள் எத்தனை இருக்கிறதோ அத்தனை தான் அவர்களுடைய பொருளாதார சிறப்பை, பொருளாதார வளத்தை, பொருளாதார அளவுகோலாக கருதப்படும். அவர்களிடத்திலே இங்கிலாந்து ராணியை பற்றிய செல்வ செழிப்பை பற்றி, பங்களாக்களை பற்றி, ஆடம்பரத்தை பற்றி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற போது ஒரு தோழர் ரொம்ப பொறுமையாக கேட்டுக்கொண்டு சொன்னார், அதெல்லாம் இருக்கட்டும், இங்கிலாந்து ராணி கிட்ட எத்தனை எருமை இருக்கு அதை மட்டும் சொல்லுவேன். அவர்களுடைய எண்ணங்கள் தான் அவர்களை வடிவமைக்கிறது. ரஷ்யாவில் ஒரு கதை ஒன்று சொல்வார்கள். சவப்பெட்டி வியாபாரி, சவப்பெட்டி தயாரிக்கிற வியாபாரியுடைய கனவுல சவப்பெட்டியில் பயணம் செய்தவர்கள் தான் வருவார்கள். ரஷ்ய கதை ஒன்று சொல்லுவது ஒரு சிறுகதை. நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மை தீர்மானிக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருந்தால், நம்முடைய எண்ணங்கள் சரியான திசையில் இருந்தால் அந்த எண்ணங்கள் நம்மளை வழிநடத்தும். அந்த எண்ணங்கள் நம்முடைய மனதினுடைய வலிமையை கூட்டும். அது பயத்தை அகற்றும். நான் சொல்ல வருகிற செய்தி அவ்வளவு. அது பயத்தை அகற்றும். இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது? ரொம்ப எளிது. நான் ஏதோ இது கதையாக எதையும் நான் சொல்லவில்லை. நான் சொல்லுகிற அனைத்தும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். எப்படி என்றால், இப்ப ஆட்டோ சஜஷன்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன் ஒண்ணு பயங்கரமான பயப்படுற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஆட்டோ சஜஷன்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன் என்ன அப்படின்னா, ஆட்டோ சஜஷன்னா என்ன? நீங்கள் ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். தினம் உங்கள் மனதுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள், நான் ஐஏஎஸ் ஆக வேண்டும், நான் ஐஏஎஸ் ஆக வேண்டும். தினம் எத்தனை முறை ஒரு நாளைக்கு உங்கள் மனதுக்கு உங்களால் கட்டளையிட முடிகிறதோ அத்தனை முறைக்கு சொல்லுங்கள். ஒரு சின்ன காகிதத்திலே எழுதி உங்கள் அறையிலே கண்ணில் படும்படி எழுதி ஒட்டி வையுங்கள். உங்கள் ஸ்கிரீன் சேவராக மாற்றுங்கள் செல்போன்ல, சிஸ்டத்துல. இதுதான் ஆட்டோ சஜஷன் அப்படின்றார். நீங்கள் ஆவீர்கள் நிச்சயம். அந்த எண்ணம், அந்த ஆழ் மனதிலே நீங்கள் போய் சென்று விதைக்கிற அந்த எண்ணம் இருக்கிறது இல்லையா, இந்த ஆட்டோ சஜஷன் மூலமாக வலுப்பெறும் என்கிறது அறிவியல். விஷுவலைசேஷன் என்ன? ஒண்ணு இல்லை, கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. இப்ப வயசு உங்களுக்கு 10, 12 இருக்கலாம். இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நான் கலெக்டர் ஆவேன், நான் கலெக்டர் ஆகி ஆகஸ்ட் 15 ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரத்திலே கொடியேற்றுவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுவாக ஆகிவிட்டதாக நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறது அறிவியல். இது யாரோ கேள்வியாக யாரும் சொல்வதாக நினைத்து விட வேண்டாம். இது உண்மை, அறிவியல் உண்மை, அறிவியல் உண்மை. விஷுவலைசேஷன், எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிவிட்டதாக ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை உங்கள் மனக்கண் வந்து நிறுத்துங்கள். தினமும் 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 நிறுத்துங்கள். அது உதவி செய்வது போல, நலத்திட்ட உதவிகள் வழங்குவது போல. உதாரணத்துக்கு தான் சொல்லுகிறேன். இது எப்படி சாத்தியம்? இது எப்படி சாத்தியம் என்று கேட்டால் சாத்தியம் என்று சொல்வேன். ஏனென்றால் நான் அதையெல்லாம் செய்தவர். நான் போட்டி தேர்வாக்காக படித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே சுவற்றிலே எழுதி பார்த்தவர். இன்னும் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் பிள்ளைகளே, நான்
இப்போது இந்த பணியிலே சேர்ந்தது தமிழ்நாட்டுடைய அரசு குடிமை பணியிலே துணை ஆட்சியராக இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு பதவி உயர்வு மூலமாக எனக்கு IAS கிடைக்கும். 2 வகையான மெத்தட் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. பாடத்திட்டத்தை பார்த்தேன். ஆனால் கல்லூரி வந்த பிறகு நான் பார்த்த பாடத்திட்டத்தை எல்லாம் பள்ளிகளிலே 6வது 7வதிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பெருமைப்பாக இருக்கிறது எனக்கு. பள்ளிகள் கல்லூரி முடிந்த பிறகுதான் அப்படி ஒரு வகுப்பு இருக்கிறது என்பது எனக்கு தெரிய வந்தது சென்னைக்கு சென்ற பிறகு. இந்த விஷுவலைசேஷன் ஆட்டோ சஜஷன் எல்லாம் எப்படி சாத்தியமாகும் என்று பிள்ளைகள் யாரேனும் சந்தேகப்பட்டால் அது சாத்தியமாகும் என்பதற்கான சான்று நான் தேர்வு இன்னும் எழுத கூட ஆரம்பிக்கவில்லை. நான் போட்டித் தேர்வுக்காக போட்டித் தேர்வு எழுதி 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதிகாரி ஆனேன். ஆனால் கடைக்கு சென்று ஒரு பச்சை பேனா வாங்கி நான் அதிகாரி ஆனால் என்னுடைய கையெழுத்து எப்படி இருக்கும் என்று போட்டு பார்த்தவன். நான் இப்போது போட்டு பழகி இருக்கிற கையெழுத்து அதிகாரி ஆன பிறகு பழகியதில்லை, ஆவதற்கு முன்பே பழகியவர். அதுதான் விஷுவலைசேஷன். ஆட்டோ சஜஷன் வித் விஷுவலைசேஷன். இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதை எதிர்ப்பு வேடிக்கையாக சாதாரணமாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் பிள்ளைகளே. ஏனென்றால் நீங்கள் இதற்காகவே வந்து அமர்ந்து இந்த நோக்கத்திற்காக உங்களுடைய நேரத்தை செலவழிக்கிற பிள்ளைகள் என்பதால் இவ்வளவு நுட்பமாக இதை விரிவாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பயத்தை போக்குவதற்கான வழி என்னன்னு ஒரு வழியில நான் யோசித்து பேசுறேன். மனதினுடைய வலிமையை புரிந்து கொண்டால், எண்ணங்களுடைய ஆற்றலை நீங்கள் தெரிந்து கொண்டால், உங்களுடைய ஆழ் மனதிலே உங்கள் ஆசையை விதைத்து அதை உரமாக்கி பின்பு மரமாக வளரச் செய்கிற ஒரு வித்தையை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுடைய பயத்தை போக்கி தன்னம்பிக்கையை வளர்க்க முடியும். இன்னொரு விஷயத்தை கூட நான் சொல்லுவேன். தன்னம்பிக்கை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க. இது கூட தெற்கட்சியார் அவரிடத்திலே உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதால் அவர்களிடத்திலே ஒரு மேற்கொள்ளை ஒரு கதையை எடுக்கிறேன். ஒரு நண்பர் சென்னையிலிருந்து திருச்சிக்கு ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தார். வரும்போது நல்ல இரவு நேரத்திலே அந்த ட்ரெயின் புறப்படுது. நல்ல 10 மணி அங்க எக்மோர்ல. அவர் வந்து பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு நபர் அந்த நண்பரை பார்த்து, வெங்கச்சாருடைய நண்பரை பார்த்து, ஐயா நான் விழுப்புரத்திலே இறங்க வேண்டும், ஆனால் இந்த ட்ரெயின் திருச்சி வரை செல்கிறது, ஆனால் நான் தூக்கி விடுவேன் நண்பரே, தயவு செய்து என்னை விழுப்புரம் வந்தால் என்னை எழுப்பி விடுங்கள், நான் இறங்கி செல்ல வேண்டும். என்னுடைய தூக்கத்திலே நான் திடீரென்று இறக்காம போய்விட்டால் அந்த காலை என்னுடைய பணியெல்லாம் வீணாகிவிடும், தயவு செய்து எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள் என்று சொன்னார். அதற்கு என்ன சார், நிச்சயமா உங்களை இறக்கி விடுறேன், நான் எழுப்பி விட்டாலும் நீங்கள் விழுப்புரத்திலே இறங்கவில்லை என்றால் நான் என்ன செய்வது என்று அவர் கேட்டாராம். அதற்கு அவர் சொன்னார், எப்படியாவது என்னை இழுத்து பிடிச்சு உதைச்சாலும் வெளியே தள்ளி விட்டுருக்கேன், நான் எப்படியாவது அதை எழுந்து போயிடுவேன் விழுப்புரத்துல. சரி, ட்ரெயின் கிளம்பியது. அவர் தூங்கி விட்டார், இவரும் தூங்கி விட்டார். விடிந்தது. ட்ரெயின் திருச்சி வந்து சேர்ந்தது. விழுப்புரத்திலே இறங்க வேண்டியவர் திடுதுப்புன்னு முழிச்சு பார்க்கிறாரு. வெளியில திருச்சின்னு தெரியுது. பயந்துட்டார். உடனே அவசர பெட்டியில எடுத்துட்டு வெளியில தண்டவாளத்துல குதிச்சு பிளாட்பாரத்துல வந்து நிக்கிற போது அவர் விழுப்புரத்துல எப்படியாவது உடைச்சாவது வெளியே தள்ளி விடுறன்னு வாக்குறுதி கொடுத்தார்ல அவருடைய நண்பர், அந்த தென்கேஸ்வருடைய நண்பர், அவர் எழுத்தாப்புல வந்துட்டு இருந்தாரு. உடனே விறுவிறுன்னு அவர்கிட்ட போனார். ஏன் சார் இப்படி பண்ணிட்டீங்க? என்ன சார்? அவரை பார்த்தோன்னே ஒரே அதிர்ச்சி. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நான் தான் என்ன விழுப்புரத்துல உதைச்சாவது என்னை வெளியே தள்ளி விடுங்க, நான் அப்படியே போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சார் இறக்க விட நீங்க அப்படின்ட்டு ரொம்ப வேகமா கோபமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவரு பேச இவர் எதுவுமே சொல்லல, அப்படியே பிரமிச்சு போய் பேசாமலே நின்னாரு அந்த நண்பர். அவரை இறக்கி தள்ளி விடுறேன்னு சொன்னவர். என்ன சார், நான் இவ்வளவு தூரம் கத்திட்டு இருக்கேன், ஒண்ணுமே பதில் சொல்லாம இருக்கிறீங்களே, என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஒண்ணு இல்ல சார், நீங்களே இவ்வளவு கோவப்படுறீங்களே, விழுப்புரத்துல நான் ராத்திரி ஒருத்தரை உதச்சி தள்ளி விட்டேன், அவருக்கு நேரம் என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கிறாரோ தெரியல அப்படின்னாரு. தன் மேல நம்பிக்கை வேணா இப்படித்தான் ஆகும் அப்படின்னு தெரிவிச்சு யாரும் ஒரு வேடிக்கையாக சொல்லுவார். தன்னம்பிக்கை தருகிற அந்த செய்தியை, தன்னம்பிக்கை தருகிற நிகழ்வுகளை, தன்னம்பிக்கை தருகிற வாழ்க்கை வரலாறுகளை படிப்பதன் மூலமாக பெற்றுக் கொள்ள முடியும் என்று நான் அறிந்த உண்மை. நிறைய புத்தகங்கள், நிறைய செய்திகள், நிறைய நிகழ்வுகள் தான் என்னை உரமேற்றியது என்னுடைய வாழ்விலே. பல சொந்த அனுபவம். ஏற்கனவே பயத்தை போக்குவது எப்படி என்று சொல்வேன். அதற்கு ஒரு காரணம், அதற்கு ஒரு மாமருந்து தன்னம்பிக்கையை வளர்த்தெடுப்பது. அது நிறைய
உபரி வாசிப்பு வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா ரீடிங் அப்படிம்பாங்க. பாடத்திட்டத்திலே பள்ளி தேர்வுகளுக்காக நீங்க படிக்கிறீங்க, அது ஒண்ணு. இந்த போட்டித் தேர்வுகளுக்காக உங்களுடைய பாடத்திட்டத்தை பார்க்கிற போது அது குறித்து நான் பேச வேண்டும் என்று கூட நான் தயார் செய்தேன். அதுக்கு அவசியம் இல்லை. மிக சிறப்பான, விரிவான, பொருத்தமான, சரியான அந்த பாடத்திட்டம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது கூடவே நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உபரி வாசிப்பு இருக்கணும். இப்ப நீங்கள் அட்டாமிக் பிசிக்ஸ் பத்தி படிக்கிறீங்க பள்ளியில, அணு இயற்பியலை பற்றி. அணு இயற்பியல இப்பைக்கு என்ன தகவல் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். அது ஒண்ணு மட்டும் நான் சொன்னா இப்பைக்கு இது போதும் நினைக்கிறேன். அதிகமா பாடத்திட்டத்தை பற்றி பேசுகிற போது இன்னும் சில நாட்களுக்கு பிறகு வேறு ஒரு பயிற்சி திட்டத்தில் உங்களை சந்திக்கிற போது பேசுகிறேன். இப்பைக்கு இது போதும். உபரி வாசிப்பை மட்டும் நீங்கள் கைகூட்டியீர்கள் என்றால் இந்த பள்ளி முடிப்புக்கு பிறகு, கல்லூரி படிப்புக்கு பிறகு இந்த 10 ஆண்டு காலம், சராசரியாக 5 ஆண்டு காலம் நீங்கள் படித்திருக்கிற அந்த உபரி வாசிப்பு, ஏனென்றால் என்னுடைய உபரி வாசிப்பு தான் நான் மேலதிகாரியாக இருந்ததற்கான காரணம். தமிழ் படித்தேன். பாடத்திற்காக அல்ல, பள்ளி தேர்வுக்காக அல்ல, பாட தேர்வுக்காக அல்ல, அதற்கு வெளியே அதை தாண்டி விருப்பமாக, ஆசையாக ஓடி ஓடி படித்தேன். அந்த தமிழை நான் பாடத்தை ஆப்ஷனல் விருப்பப்படாமல் எடுத்து எழுதுகிற போது அந்த தமிழ் தான் எனக்கு கை கொடுத்தது. அந்த தமிழ் தான் எனக்கு கை கொடுத்தது. அந்த தமிழ் தான் என்னை நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆக உபரி வாசிப்பு, உங்களுக்கு பிடித்தது எது வேணாலும் படிக்கலாம். பாடத்திட்டத்திற்கு வெளியே பிள்ளைகள் படிப்பதை வழக்கமாக கொள்ள வேண்டும். அப்படி படிக்கிற போது உங்களுக்கு தன்னம்பிக்கை தருகிற வரலாற்று நிகழ்வுகளை, வரலாற்று நாயகர்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு சில நபர்களை மற்றும் ஒரு சில ஆளுமைகளை மற்றும் உங்களிடத்தில் சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒன்று, ஆஸ்திரேலியாவிலே ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குழந்தை பிறந்தது. வெறும் உடல் மட்டும்தான் பிள்ளைகள். கை இல்லை, கால் இல்லை, 2 கால்களும் இல்லை, 2 கைகளும் இல்லை, வெறும் உடல் பிண்டம். அது மட்டும்தான் அந்த பிறப்பிலே அந்த குழந்தைக்கு இருந்தது. குழந்தையுடைய தந்தை மிகுந்த வேதனைப்பட்டார். என்ன காரணம் தெரியுமா? அவருடைய தந்தை ஒரு ஃபாதர். இறைவனிடத்திலே மன்றாடினார். வேதனையால் அழுது புலம்பினார். இறைவா, ஒரு உண்மையான கிறிஸ்துவனாகத்தானே நான் இருந்தேன், எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த கொடுமை, எனக்கு ஏன் இந்த துயரம் என்றெல்லாம் வருத்தப்பட்டார், வேதனைப்பட்டார். அந்த பிள்ளையை அந்த மருத்துவர்களை சென்று காட்டினார். அந்த மருத்துவர் சொன்னார், உடல் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் சிறப்பாக இயங்குகிறது, 2 கைகள் இல்லை, கால்கள் இல்லை, அவ்வளவுதான் என்றார். ஓரளவுக்கு ஆறுதல் பட்டு கொஞ்சம் அவருடைய வேதனையிலே விடுபட்டு, அந்த நிலையிலே அந்த பிள்ளையை வளர்க்க ஆரம்பிக்கிறார் அந்த ஃபாதர். அந்த பிள்ளை வளர்ந்தது. பள்ளி செல்கிற நிலைக்கு அந்த பிள்ளையை அழைத்து செல்கிறார். பள்ளியிலே அவரை சேர்த்துக் கொள்ளவில்லை. அந்த பிள்ளையை சேர்த்துக் கொள்ளவில்லை. அந்த சேர்த்துக் கொள்வது மூலமாக மற்றவருடைய கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக நேரும், எங்களுடைய பள்ளிக்கு பெருமை கிடையாது என்றெல்லாம் பள்ளி நிராகரித்து விட்டது. மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நிகழ்த்தினார் அவருடைய தந்தை. அந்த பிள்ளைகளுடைய தந்தை சட்ட போராட்டத்தை நடத்தி கடைசியில் அவனுடைய வயதை ஒத்த பிள்ளைகளோடு படிக்க வைக்க உங்களுக்கு அனுமதி இல்லை, வயது குறைந்த பிள்ளைகளோடு வேண்டுமானால் நீங்கள் படிக்க வையுங்கள் என்று அந்த பிள்ளையை அனுமதித்துக் கொண்டார்கள். தன்னுடைய வயதை ஒத்த பிள்ளைகளுடைய குறைந்த வயதுடைய சிறு வயது குழந்தைகள், இப்ப நீங்க 6வது படிக்கிற பையன் கொண்டு போய் எல்கேஜி ஸ்டூடெண்ட் போய் சேர்ந்து படிக்க சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் அந்த பிள்ளை படித்தான். ஆனால் அந்த தருணம் தான் அவன் வாழ்க்கையை புரட்டி போட்ட தருணம். அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட தருணம். சிறு வயது பிள்ளைகளோடு பேசி பேசி அவர்களுக்கு பிடித்தவாறு பேசுவதற்கு அவன் கற்றுக் கொடுக்கிறான். அவர்களுக்கு எது பேசினால் பிடிக்கும், எது பேசினால் பிடிக்காது. சோ அவனுடைய பேச்சு திறமை அவனுக்கு இயல்பாகவே வருகிறது. இன்றைக்கு இந்த ஆஸ்திரேலியாவிலேயே மிக சிறந்த சொற்பொழிவாளனாக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பெயர் நிக் விஜயசிங். இந்த இணையத்திலே கூட நீங்கள் சென்று பார்க்கலாம். நிக் விஜயசிங் இன்றைக்கு அவருடைய இணையத்திலே அவருடைய பேச்சை கேட்கிற போது சொற்பொழிவில் அவர் சொல்லுகிற செய்தி இதுதான். பிள்ளைகளே, அவர் சொல்லுகிற செய்தி கைகள் இல்லை, கால்கள் இல்லை, வெறும் இடுப்பு கீழே அந்த உடலாகவே ஊர்ந்து நகர்ந்து உருண்டு பேசுகிறார் மைக்கிலே. பெரியோர்களே, அவர் பேசுகிற பேச்சினுடைய ஒரு சாரம். பெரியோர்களே, நான் 15 வயதில் இருக்கிற போது பைபிளிலே ஒரு வாசகம் படித்தேன். 15 வயது இருக்கிற போது பைபிளிலே ஒரு வாசகம் படித்தேன். அந்த வாசகம் இதுதான்:
இறைவன் இந்த சமுதாயத்திற்கு ஏதேனும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர் என்னை போன்ற ஒரு அசாதாரண பிறவிகள் மூலமாக தான் நிறைவேற்றிக் கொள்கிறார் என்று. என்னை போன்ற ஒரு அசாதாரண பிறவிகள் மூலமாக தான் நிறைவேற்றிக் கொள்கிறான். நான் உடல் ஊனமற்றவனாக பிறந்ததற்காக நான் வருத்தப்படவில்லை. ஏனென்றால் இந்த உலகில் மனம் ஊனமற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனத்தின் ஊனத்தை போக்குவதற்கு எங்களுடைய பிறவியை என்னுடைய வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று இந்த விஜய்சிக்கு பேசுகிற போது அது எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கை வாசக பிள்ளைகள். இதுபோல செய்தியெல்லாம் சேர்ந்து படிக்கிற போது நன்கு கவனியுங்கள். அன்றைய நாளைக்கு நீங்கள் கூடுதலாக 2 மணி நேரம் படிக்கிறேன். இதுபோல செய்திகளை, நிகழ்வுகளை, வரலாற்று நாயகர்களை அருகே இருந்து பார்க்கிற போது அமெரிக்காவிலே ஒரு 4 வயது ஒரு சிறுமி போலியோ வியாதியினால் பாதிக்கப்பட்டார். 4 வயது சிறுமி போலியோ வியாதியினால் பாதிக்கப்பட்டார். அப்போது அவருடைய தந்தை அந்த சிறுமியுடைய தாய் ஒரு மருத்துவரிடத்தில் அழைத்து சென்று காட்டுகிறார். போலியோ வியாதி முற்றி போய்விட்டது. இனி உங்களுடைய மகளால் இந்த பூமியிலே அவருடைய பாதம் பட்டு நடக்க முடியாது என்று மருத்துவர் சொல்லிவிட்டார். அமெரிக்காவிலே 4 வயது போலியோவால் பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய நிலையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நடக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். தாய் வேதனைப்பட்டார். உடனே அந்த மகளுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக, கவலைப்படாத மகளே, உனக்கு ஏதேனும் ஆசை இருக்கிறதா, வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் அந்த சிறுமி சொன்ன வார்த்தையை பார்த்து தாய் பிரமித்து அதிர்ச்சியில் உறைந்தே போய்விட்டார். போலியோ வியாதியால் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி தாய் கேட்ட அந்த கேள்விக்கு ஏதேனும் ஆசை இருக்கிறதா மகளே, ஏதேனும் சாதிக்க வேண்டுமா நீ வாழ்க்கையில் என்று கேட்கிற போது அந்த சிறுமி அந்த தாயை பார்த்து சொன்னாள், அம்மா, இந்த உலகத்திலேயே மிக அதிவேகமாக ஓடக்கூடிய வீராங்கனையாக நான் மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்று சொன்னார். ஆச்சரியம் தாழவில்லை தாய்க்கு. எப்படி முடியும்? ஆச்சரியத்தை மனதிற்குள்ளே அடக்கிக் கொண்டு அதற்கென்ன மகளே ஆகிவிடலாம் என்று அடுத்த நாள் முதல் அந்த சிறுமிக்கு சிறு சிறு பயிற்சி கொடுக்கிறார். 9 வயதானது. காலிலே போட்டிருந்த அந்த பிரேஸ் என்று சொல்லப்படுகிற அந்த செயற்கை காலுறையை தூக்கி எறிகிறார். உண்மையான தடகள வீராங்கனையாக பயிற்சி பெறுகிறார். அடுத்த 5 ஆண்டுகளாக ஆனது. உள்ளூர் தடகள போட்டிகளிலே பங்கு கொள்கிறார். இறுதியாக வருகிறார். பிறகு 10ஆவதாக வருகிறார், 6ஆவதாக வருகிறார், 5ஆவதாக வருகிறார். 1961 ஒலிம்பிக்ஸ் போட்டியிலே பங்கு கொள்கிறார். ஒரு தங்கம் அல்ல, 2 அல்ல, 3 தங்க பதக்கங்களை அந்த சிறுமி பெறுகிறார் தன்னுடைய 18ஆவது வயது. அந்த பெண்மணியின் பெயர் வில்மா ருடால்ஃப். அமெரிக்கா. நீங்கள் இணையத்தில் சென்று பாருங்கள். நான் சொல்வது அத்தனை வரலாற்று உண்மைகள். ஆக தன்னம்பிக்கை எப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு குறைகிறது என்று நினைக்கிறீர்களோ, உங்களை சுற்றி இருக்கிற உலகத்தை வாசிக்க பழகுங்கள், வாழ்க்கையை பார்க்க பழகுங்கள், வரலாற்று நாயகங்களை நேசிக்க பழகுங்கள். ஏனென்றால் நாளைய வரலாறு உங்கள் கையில். இந்த தேசத்தினுடைய இருள் போக்க நீங்கள் எழ வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டு வாய்ப்பிற்கு அருமையான இந்த வாய்ப்பை வழங்கிய இந்த புனித